ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ப்ளூபெர்ரி பழத்தை நம்ம அன்றாட உணவில் சேர்க்கணுமே தவிர நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரோசன் ப்ளூபெரியாக விற்பாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்துறதுக்கு தான் ப்ளூபெர்ரி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா. ஃப்ரோசன் ப்ளூபெரியில் வைட்டமின் சி ஊட்டச்சத்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். இதனால் இதில் ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு அப்படி இல்லைன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதிகளாக ஏற்படக்கூடிய வாய்ப்பையை தடுத்து போன் மினரல் டென்சிட்டியை பராமரிக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த வைட்டமின் கே, ஃபாஸ்பரஸ் இது ரெண்டுத்தில் அதிக அளவில் இருக்குது. ரொம்ப குறிப்பாக பார்த்தா காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும். அதாவது இப்போ ஆட்டிசம், ஏடிஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டென்ஷன் டெஃபிசிட் நோய் பாதிப்பு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் கூட ஹைப்பர் ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணி காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். நான் சொன்ன மாதிரி பிற்காலத்தில் அல்சீமர், டிமென்ஷியா மாதிரியான ஞாபக மறதி நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து மூளை உறுப்பை நல்லா சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். பிற்காலத்தில் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்ற ஒரு நீரிழிவு நோய் வகை ஏற்படக்கூடிய வாய்ப்பையே தடுக்க முடியும். வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் ப்ளூபெர்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பழம். இந்த ப்ளூபெர்ரியையும் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், ரொம்ப குறிப்பாக இந்த பழத்தில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குன்றதை பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல ப்ளூபெர்ரி அப்படின்னும் போது நம்ம கண் பார்வை திறனை நல்லா கூர்மை அடைய செய்யக்கூடிய முக்கியமான வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து இதில் அதிக அளவில் இருக்குது. இது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, பிற்காலத்தில் நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலைக்கண் நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கண் புரைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க இல்லையா, இந்த ப்ளூபெர்ரி தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அப்படின்றது கண் புரை, கண் அழுத்த நோய், கிளவுக்கமா இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து கண் பார்வை திறனை நல்லா மேம்பட செய்யக்கூடிய தன்மையும் பார்த்தா ப்ளூபெர்ரியில் அதிகமாகவே இருக்குது. இதோட மட்டும் இல்லை, நம்ம எலும்புகளையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யறதுக்கு தேவையான வைட்டமின் கே ஊட்டச்சத்து கூடவே ஃபாஸ்பரஸ் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. இந்த வைட்டமின் கே, ஃபாஸ்பரஸ் இது ரெண்டுமே ஒன்று சேர்ந்து நம்ம எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, பிற்காலத்தில் ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு அப்படி இல்லைன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதிகளாக ஏற்படக்கூடிய வாய்ப்பையை தடுத்து போன் மினரல் டென்சிட்டியை பராமரிக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த வைட்டமின் கே, ஃபாஸ்பரஸ் இது ரெண்டுத்தில் அதிக அளவில் இருக்குது. இப்போ கால்சியம் எப்படி நம்ம எலும்போட ஆரோக்கியத்துக்கு தேவையோ அதே மாதிரி ஃபாஸ்பரஸ் அப்படின்றதும் நம்ம எலும்போட ஆரோக்கியத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. இதோட மட்டும் இல்லை, வைட்டமின் சி ஊட்டச்சத்தும் இதில் அதிக அளவில் இருக்குது. இப்போ ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி, கிவி பழத்துலலாம் வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது இல்லையா, அதே மாதிரி இந்த ப்ளூபெர்ரி பழத்துலேயும் வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிறதால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா பல மடங்கு அதிகப்படுத்திடும். நம்ம அடிக்கடி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சளி, இரும்பல், காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படுது இல்லையா, அடிக்கடி ஏற்படக்கூடிய வைரஸ் தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் தொற்று பாதிப்புலாம் உண்டாகக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கும் இந்த ப்ளூபெர்ரியில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக நம்ம உடம்புல 2 முக்கியமான உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் முக்கியமான உடல் உறுப்பு இதயம் உறுப்பு, 2வது மூளை உறுப்பு. நம்ம இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும். ஏன்னா கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல அதிகமாகாமல் பார்த்துக்கும். கெட்ட கொழுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய் உள்ள அந்த கொழுப்பு போய் படிஞ்சிடுச்சு அப்படின்னும் போது அந்த ரத்த குழாய் வழியாக இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்படும். இதனால் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான். இது கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கும். இது மூலமாக மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து இதயம் உறுப்பே ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட ரொம்பவே உதவியாக இருக்கும். 2வது நான் சொன்ன மாதிரி மூளை உறுப்பு. மூளைக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து மூளை உறுப்பை நல்லா சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, பிற்காலத்தில் அல்சீமர் மாதிரியான ஞாபக மறதி நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்தும் ரொம்ப குறிப்பாக பார்த்தா காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும். அதாவது இப்போ ஆட்டிசம், ஏடிஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டென்ஷன் டெஃபிசிட் நோய் பாதிப்பு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் கூட ஹைப்பர் ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணி காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். நான் சொன்ன மாதிரி பிற்காலத்தில் அல்சீமர், டிமென்ஷியா மாதிரியான ஞாபக மறதி நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து மூளை உறுப்பை நல்லா சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்தும். இப்போ வல்லாரக்கீரைலாம் சாப்பிடும்போது ஞாபக சக்தி அதிகமாகுது இல்லையா, அதே மாதிரி ப்ளூபெர்ரி சாப்பிட்ற குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி அதிகப்படுத்தி மூளை உறுப்பு சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் இந்த பழத்தை கண்டிப்பாக குழந்தைகளோட அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்குறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. இந்த பழத்தை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே நல்ல நீல நிறத்தில் இருக்கும் இல்லையா, இந்த நிறத்தை கொடுக்கக்கூடியதே இந்த பழத்தில்
இயற்கையாகவே ஆந்தோசியானின் அப்படின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து இயற்கையாகவே அமைந்திருக்கு. இந்த ஆந்தோசியானின் அப்படின்றது தான் ப்ளூபெரிக்கு அந்த நீல நிறத்தை கொடுக்கக்கூடியது. இந்த ஆந்தோசியானின் அப்படின்ற பிக்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல 2 முக்கியமான பெனிஃபிட் கொடுக்கும். ஒன்று, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை இயற்கையாகவே கம்மி பண்ணிடும். 2வது ரொம்ப முக்கியமானது, உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுக்கும். அதாவது பிபி எப்போவுமே அதிகமாகாமல் ஹை பிபி ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா ப்ளூபெரியில் இருக்கக்கூடிய இந்த ஆந்தோசியானின் அப்படின்ற அந்த ஒரு வேதிப்பொருளில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதோட மட்டும் இல்லை, ப்ளூபெரி தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கு ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். பார்க்கவே நம்ம சருமம் பார்த்திங்கன்னா நல்ல பிரகாசமாக பளபளப்பாக தென்பட வைக்க முடியும். ரொம்ப குறிப்பாக ஆன்டி ஏஜிங்காக செயல்படும். ஏன்னா இதில் வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து, வைட்டமின் சி கூடவே ரெட்டினால் மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறதோட மட்டும் இல்லாமல் ப்ரீமெச்சூர் விரிங்கிள்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுக்கும். சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றத தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்ய முடியும். ஸ்கின்னே பார்க்க நல்லா சாஃப்டாக ரொம்ப சப்பிளாக தென்படும். ப்ளூபெரி தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரவங்களுக்கு நார் சத்து அதிகமுள்ள ஒரு உணவு இது. பொதுவாக நார் சத்து அதிகமுள்ள உணவை நம்ம தொடர்ச்சியாக அடிக்கடி சாப்பிட்டுட்டே வரும்போது 3 முக்கியமான பெனிஃபிட் கிடைக்கும். ஒன்று, குடல் பகுதியோட இயக்கம் சீராக இருக்கும். மலச்சிக்கல் நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான். 2வது, நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். நார் சத்து அதிகம் உள்ள உணவை தொடர்ச்சியாக சேர்த்துட்டே வரும்போது பார்த்தா பிற்காலத்தில் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்ற ஒரு நீரிழிவு நோய் வகை ஏற்படக்கூடிய வாய்ப்பையே தடுக்க முடியும். 3வது, இன்னொரு முக்கியமான பெனிஃபிட், நார் சத்து அப்படின்றது உடல் பருமன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். உடல் எடை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கும் நார் சத்து அதிகம் உள்ள உணவுகளை கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதோட மட்டும் இல்லை, எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கும் ப்ளூபெரி அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடுறது மூலமாக எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பையே தடுத்துரும். ரொம்ப குறிப்பாக நுரையீரல் புற்றுநோய், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர், இதெல்லாம் உண்டாகக்கூடிய வாய்ப்பையே தடுத்து புற்றுநோய் வராமல் தடுக்கிறதோட மட்டும் இல்லை, நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தா ப்ளூபெரி பழத்தில் அதிகமாகவே இருக்குது. இதனால் தொடர்ச்சியாக ப்ளூபெரி பழம் நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு 2 குழந்தைகள், தியா ஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ ரெட் ஹில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3, மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.